ஸ்குவாட் நேற்று மும்பையோட நடந்த மேட்ச்சில் வந்து சென்னை லூஸ் பண்ணிடுச்சு. ஸோ அதனால் நம்மளுக்கு பர்மனெண்ட்டாக பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்து 10th பொசிஷன், அதாவது லாஸ்ட் பொசிஷன் சொல்லலாம். ஸோ ஆல்மோஸ்ட் சென்னை வந்து வெளியே வந்துடுச்சு. ஸோ நேற்று மேட்ச் முடிஞ்ச அப்புறம் நம்ம தலை தோனி என்ன சொன்னார் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம தலை தோனி சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இயர் நாங்கள் குவாலிஃபை ஆக என்னென்னலாம் ட்ரை பண்ண முடியுமோ அதெல்லாம் ட்ரை பண்ணுவோம். இன்கேஸ் இந்த வருஷம் நாங்கள் குவாலிஃபை ஆகலைன்னா நெக்ஸ்ட்டு இயருக்கு ஒரு சூப்பரான பிளேயிங் 11 வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வருஷம் நடந்ததில் வந்து எல்லாமே நம்மளுக்கு வந்து ட்ராபேக்குன்னு சொல்லலாம். ஸோ டீம் நம்மளுக்கு வந்து சரியாக செட் ஆகலை. ஸோ என்னுடைய கணிப்பை பொறுத்த வரைக்கும் ஆக்ஷன்லேயே வந்து மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. ஒரு பயங்கரமான ஹிட்டர்ஸை சூஸ் பண்ணல அவங்க. ஸோ இது வந்து என்னுடைய தாட். ஸோ எந்தெந்த பிளேயர்ஸ் எல்லாம் ஆடினா நம்ம சென்னை நல்லாயிருக்கும், ஸோ எந்த ஒரு பிளேயிங் 11 செட் பண்ணால் நம்ம சென்னை வந்து நெக்ஸ்ட் இயர் கம்பேக் கொடுக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மெயினாக தப்பு பண்ணது தீபக் ஹூடா, திருப்பதி இந்த மாதிரி பிளேயர்ஸ் மேலே கான்ஃபிடென்ட் வச்சது தான். ஸோ இன்னொன்று என்னென்னா, சென்னை வந்து இந்த மாதிரி லூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இயர் வந்து கம்பேக் கொடுக்குறது புதுசு இல்லை. ஸோ கண்டிப்பாக கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படியே இருந்தாலும் ஸோ ஃபஸ்ட்டாக வந்து வெளியேறினது வந்து சென்னை ஃபேன்ஸ்க்கெல்லாம் ரொம்ப சேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் இயர் கம்பேக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இதே மாதிரி நீங்களும் நம்பிக்கையோடு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.